மதிப்புக்குரிய கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களே, உங்களை கையெழுத்து கூட கும்பிடுறேன். வெய்ய காஞ்சா காயுது, காயாதப்பனா போகுது. தயவு செய்து ஸ்கூலுக்கு திறக்க வேண்டிய கடமையை தந்துட்டு போங்க. 4 நாள் தள்ளி போத்து, 5 நாள் தள்ளி போத்து அப்படிலாம் வைக்காதீங்க. உங்களை கையெழுத்து கூட கும்பிடுறேன். இவனை வச்சுன்னு 1.5 மாசம் சமாளிச்சதே பெரிய விஷயம் தெரியுமா? சும்மா இருக்க மாட்டாங்க. நேற்று பக்கத்து விட்டாண்ட போய்கிறான், கொயா தந்து விட்டு வந்துட்டுக்கிறான். பத்து அசியசியமா கேட்கறாங்க, உன் பையன் வந்து சும்மா இல்லையா, நீ புள்ளைய வளர்க்குறியா தொல்லைய வளர்க்குறியா, புள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு வக்கு இல்லையான்னு கேட்கறாங்க. உன்ன கூட அசியசியமா கேட்கறாங்க. அதெல்லாம் என்னால சொல்ல முடியலங்க வார்த்தை. கையெழுத்து கும்பிடுறேன். இந்த பாருங்க, சாப்பாடு ஆகிற ஆயா வராத பண்ண பரவாயில்ல. ஸ்கூல்ல சமையல்கார ஆயா சாப்பாடு நான் குத்தானப்புறேங்க. வீட்டுல இருந்து சாவியாவது கொடுங்க, தந்து உள்ளாவது விட்டு வரேன். என்னால முடியலங்க. ஏங்க வச்சுக்கிட்டு ஒன்னே ஒண்ணு போறான், வரவெல்லாம் திட்டு போறான், ரோடு கிராஸ் பண்றான். இப்படியும் பார்க்கல அப்படியும் பார்க்கல. கார்காரன் வந்து ஏன்பா எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என் பெருமையில நீ போய் கேஸ் குடிப்பான்னு கேட்கறான். நான் என்ன பண்றது? தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல, பதம் ஒளியறேன். என் வேதனையை புரிஞ்சுங்களேன். இதை பாருங்க, ஸ்கூலுக்கு தடம் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் டைம் வைங்க. 4 மணிக்கு கொடுத்து 4:30 மணிக்கு கொடுத்தலாம் வானே வேணாம். எப்பா சாமி, நீங்க 7 மணிக்கு கூட கொடுப்பான், வந்தனா சாப்பிட்டு படுக்க வச்சிருவேன். சும்மா இருக்க மாட்டாங்க. முந்தினத்தை ஒண்ணுமே இல்லை. எங்க வீட்டு பின்னாடி வீடுதான். ஃப்ரிட்ஜில் ஏதோ வச்சுக்கிறா பற்றி சாக்லேட்டை நேராக போகிறான், தரந்தான் ஏற்று துண்டு வந்துட்டான். அந்த குழந்தை ஒரே எனக்கு சாக்லேட் தான் வேணும், சாக்லேட் தான் வேணும். வேற சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட வாங்கலாம். அந்த குழந்தை எனக்கு அதே சாக்லேட் தான் வேணும். இவன் துண்ணுத அந்த குழந்தைக்கு எப்படி நான் தர முடியும்? அதே சாக்லேட்டு நான் வேற வாங்கி தரேன், வானே வானா எனக்கு அந்த சாக்லேட் தான் வேணும். ஒரே இதை பாருங்க, சின்ன பசங்க பண்ற வேலை பெரியவங்களுக்குள்ள சண்டை வந்துடுதுங்க. எவ்வளோ அசிகஜமா பேசுறாங்க தெரியுமா? தமிழ் அகராதியிலேயே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது மாதிரி வார்த்தை அசிகஜமா காதல் வந்து வீயுது. ஸ்கூல்ல தந்துருங்க ஐயா, தயவு செய்து சொல்றேன். கையெழுத்து கும்பிட்றேன், ஸ்கூல் தந்துருங்களேன். இவன் நெட்டாந்து ஸ்கூல்ல விட்டாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். வேலைக்கும் போக முடியல, ஒன்னியும் போக முடியல. வேலைக்கு போனா அங்க நினைச்சுக்கிட்டு வீட்டுல அவன் என்ன பண்றானோ ஏது பண்றானு புரிஞ்சுங்களா? வெய்ய எவ்வளவு வேணாலும் காயிடுங்க, நீங்க ஸ்கூல் தந்துட்டு போங்க. நான் ஈர துணியாவது கட்டி அனுப்புறேன் தலைமையில. தயவு செய்து ஐயா தந்துட்டு போங்க ஐயா. வேற என்னால ஒன்னும்